சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். கார்த்திகை மாதத்தின் சிறப்பாக நம் அனைவரும் அறிந்திராத 51 தகவல்கள் அடங்கிய பகுதியை பகுதி 1 பகுதி 2 அப்படின்னு 2 பகுதியாக பார்த்தோம். பகுதி 1 முதல் 17 வரையிலான தகவலும், பகுதி 2 18 முதல் 34 வரையிலான தகவலும் பார்த்தோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை இந்த பதிவில் பார்க்கலாம். 35 ஆண்டுதோறும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை 5 முதல் 6 மணிக்குள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அஸ்திர தேவரோடு பிரகார வலம் வந்து குப்தகங்கையின் கிழக்கு கரையில் ஆசி வழங்கி அருளுகின்றனர். கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குப்தகங்கையில் நீராடினால் பிரம்மஹத்தி தோஷத்தினால் உண்டான பாவம், திருடுவதால் வரும் பாவம் மற்றும் மன சஞ்சலத்தால் ஏற்பட்ட பாவங்கள் ஆகியவை நீங்கிவிடும் என்று பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது. 36 கார்த்திகை மாதத்தின் 30 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் விளக்குகின்றன. 37 கார்த்திகை மாத அமாவாசை அன்றுதான் திருவிசைநல்லூரில் ஸ்ரீதர ஐயாவாள் திருமடத்தில் உள்ள கிணற்றில் கங்காதேவி பிரவசித்தாள். இன்றைக்கும் இந்த கிணற்றில் கங்கை பிரவேசிப்பதாக நம்பிக்கை. இதில் ஏராளமானோர் நீராடுவர். 38 சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் புற்று வடிவான லிங்க திருமேனியில் புனுகு தைலம் சாத்தி கவசம் போட்டிருப்பர். கார்த்திகை பௌர்ணமி துவங்கி 3 நாட்கள் மட்டும் இங்கு கவசம் இல்லாத ஈசனை தரிசிக்கலாம். 39 திருநெல்வேலி நல்லையப்பர் கோவிலில் கார்த்திகை தீபத்தன்று 27 நட்சத்திரங்களை மையமாக வைத்து பெரிய அளவில் தீபாராதனைகள் நடைபெறும். இதை மடக்கு தீபாராதனை என்று கூறுவது வழக்கம். இந்த தலத்தில் அனைத்து நாளிலும் பிரசாதமாக நெல்லிக்கனி வழங்குவது விசேஷம். 40 பாலக்காடு அருகே உள்ள ஊர் கல்பாத்தி. இங்குள்ள ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை தேரோட்டம் விசேஷம். பூரி ஜெகநாத சுவாமி கோவில் தேரோட்ட வைபவத்தை அடுத்து இங்குதான் பெரிய அளவில் தேரோட்டம் நடைபெறுகிறதாம். இங்கே 6 சக்கரங்கள் பொருத்தப்பட்ட தேரினை யானைகள் இழுப்பது சிறப்பு. 41 குருவாயூரப்பன் கோவிலில் கார்த்திகை மாத சுக்லபக்ஷ ஏகாதசியை ஒட்டி நடத்தப்படும் உற்சவம் தனி சிறப்பு வாய்ந்தது. அந்த நாளில் காசி, பத்ரி, சபரிகிரி ஆகிய திருத்தலங்களின் புண்ணிய தீர்த்தங்களின் மகிமையும் கங்கை, யமுனை உள்ளிட்ட நதிகளும் குருவாயூரில் ஒருங்கே கூடுவதாக ஐதீகம். 42 கார்த்திகை மாதத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு யக்ஞ புருஷன் என்றும் பெண் குழந்தைகளுக்கு லக்ஷ்மி என்றும் பெயர் வைக்கலாம். 43 கார்த்திகை மாதம் ரமா ஏகாதசி மிகவும் சிறப்பான நாளாகும். ர என்றால் நெருப்பு, மா என்றால் தாய், அதாவது ஒளி பொருந்திய ஏகாதசி என்று பொருள். இன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி 11 முறை வலம் வந்து வணங்குவதினால் தாயின் அன்பு போல் பெருமாளின் அருள் கடாட்சம் பெருகி வாழ்க்கையில் செல்வம், ஆரோக்கியம், மன நிம்மதி அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. 44 கார்த்திகை மாதம் லக்ஷ்மி பிரபோதன தினத்தன்று மாலை லக்ஷ்மி பூஜை செய்வதன் மூலம் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம். 45 கார்த்திகை மாதம் பஞ்சமி தினமானது நாகதோஷ நிவர்த்தி செய்ய உகந்த நாளாகும். 46 கார்த்திகை மாதம் அனங்க திரையோதசி தினத்தன்று ரதி மன்மதனை வழிபட்டால் திருமணம் விரைவில் நடக்கும். 47 கார்த்திகை மாத பௌர்ணமியில் சந்திரன் ரிஷபராசியில் முழுமையாக இருப்பதால் ஆறுகள், ஏரிகள், குளங்களில் உள்ள நீர் தெய்வீக ஆற்றல் பெறுகிறது. அப்போது செய்யும் ஸ்நானம் எல்லா தீமைகளையும் பாவங்களையும் அழித்துவிடும். 48 கார்த்திகை திருநாளன்று நெல் பொரியை நைவேத்தியமாக படைத்தால் சிவனருள் கிடைக்கும். 49 கார்த்திகையில் நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்தின் இயக்கம் சீராக இருக்கும். எனவே இம்மாதத்தின் முதல் நாள் அன்று தர்ம சாஸ்தாவாகிய ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. 50 கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம், சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம்,
கார்த்திகை விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், முடவன் முழுக்கு, கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி, பிரமோதினி ஏகாதசி, ரமா ஏகாதசி போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 51. கார்த்திகை மாதத்தில் மெய்ப்பொருள் நாயனார், ஆனாய நாயனார், மூர்க்க நாயனார், சிறப்புலி நாயனார், கணம்புள்ள நாயனார் ஆகிய நாயன்மார்களின் குரு பூஜையும் நடைபெறுகிறது. இத்தனை சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் தினந்தோறும் இறைவனை வழிபட்டு பகவன் நாமாவை சொல்லி இறைவனின் பேருருளை பெறுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.